இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியே வேதத்திலிருந்து ஒரு 2 வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற காரியத்தை பார்ப்போம். அது லூக்காவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 47, 48 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்களும் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். எருசலேம் தொடங்கி பாவ மன்னிப்பு, எருசலேம் தொடங்கி சகல தேசத்துக்கும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதும் எருசலேமில் தொடங்கி சகல உலகத்தில் இருக்கிற அனைத்து தேசத்திற்கும் அவருடைய நாமத்தின் நிமித்தம் பிரசங்கிக்கப்பட வேண்டியதே. இதுக்கு நீங்க தான் சாட்சிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை கிறிஸ்தவம் இப்பதான் வந்துச்சு, அப்பதான் வந்துச்சுன்னு சொல்றாங்க. 1ஆம் நூற்றாண்டிற்கு முன்பதாக கிறிஸ்தவர்கள் பூமியை இந்த இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா தோமா இந்திய தேசத்தின் மீது ஆண்டவர் வைத்த நேசத்தின் நிமித்தமாய் 1ஆம் நூற்றாண்டிலே தோமா நம்ம தமிழகத்துக்கு வந்தார். இங்கு சொல்லப்பட்ட காரியம் பாருங்க, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்கு எருசலேமிலிருந்து சகல தேசத்துக்கும் அது அந்த சுவிசேஷம் போக வேண்டும் என்று சொல்லி இந்தியாவுக்கு அவரோடு நடந்த, கரம் பிடித்து நடந்த தோமா என்கிற சீடர் வருகிறார். பிரியமானவர்களே, அப்ப நம்ம இந்தியாவில், நம்ம நாட்டை, தமிழ்நாட்டில், அது விசேஷமாய் தமிழ்நாடு, இங்கிருந்து தான் நம்ம இந்தியா முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்லணும். எவ்வளவு ஒரு மேன்மையான அனுபவத்தை ஆண்டவர் நம்ம மீது பாசம் வைத்திருப்பாரானால், இந்த நாட்டை குறித்து, இந்த தேசத்தை குறித்து கர்த்தருக்கு, கடவுளுக்கு எல்லாரும் வழிபடுகிற ஒருவர், ஒவ்வொருவர் ஒரு பேர்ல நம்ம வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் அவர்தான், சர்வ வல்லவர் அவர்தான். அவர் இந்த தேசத்தின் மீது பாசம் வைத்தது நிமித்தமாவே இங்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் தோமா வந்தார். அதுக்கப்புறம் வந்தவங்களாம் அநேகம் பேர். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த சுவிசேஷத்தை சீசர்கள் நிமித்தமாகவே சபைகள் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, 12 சீசர்கள் நிமித்தமாகவே சபை உருவான மேலறையில் கூடியிருந்தார்கள். பரிசுத்த ஆவியான பொழிந்தனார். பேதுரு மீது நான் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார் தேவன். அங்கிருந்து தான் சபைகள் பிரிந்து பெரிய சபைகளாய் மாறி, தாய் சபை அப்படின்னு சொல்றோம். நம்மளா பலவிதமான கதைகளை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனா சபை 1ஆம் நூற்றாண்டிலே உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில், இந்த கேரளாவில், அநேக இடத்துல. அப்ப இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தேசத்தில் ஆண்டவர் முதல்ல பாருங்க, நம்ம தேசத்தை, நம்ம நாட்டை தெரிந்து கொண்டார், தேசத்தை தெரிந்து கொண்டார், இந்திய தேசத்தை. அதுல தமிழகத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, அவரை அறியாதபடி இருந்த நாம் இன்னைக்கு அறிந்து கொண்டோம். எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்தாரு, ஜனங்கள் அழிந்து போகாதபடி பாதுகாக்கும்படியாய் இந்த வார்த்தையை சொல்றார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, ஆண்டவர் நம்மீது பாசம் வைத்தது நிமித்தமாக இந்த சுவிசேஷத்தை, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த காரியத்தை அறிந்து கொள்ளும்படியாகவே இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு வந்தார் என்ற நற்செய்தியை அறிந்து கொள்ளும்படியாகவே ஆண்டவர் இந்த சீசர் இங்கே அனுப்பினார். பிரியமானவர்களே, எத்தனை பேர் இதை அறிந்திருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே. நீங்கள் செய்த பாவம், நான் செய்த பாவத்தை மன்னிப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலைக்கரையும் கொடுத்து விட்டார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொண்டோமானால் போதும், அவ்வளவுதான். அப்ப நீங்க இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுவதற்கான எல்லா காரியங்களும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இது அங்கிருந்து வந்தாரு, அவங்க வெளிநாட்டு கடவுள் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர். இது ஏதோ வெளிநாட்டிலிருந்து வந்தாங்க அப்படிலாம் கிடையாது. உலகம் முழுவதில் இருக்கிற ஒருவரே நம்ம இந்திய தேசத்தை
கடவுள் மேல் பிரியம் வைத்தது நிமித்தம் இங்கே அனுப்பினார். அந்த சத்தத்தை கேட்கும்படியே துணிக்கும் என் ஜனங்களுக்கு போய் சொல்லு என்று அனுப்பி வைத்தார். அதான் எங்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். பிரியமான, ஒருவேளை நம்ம இதை கேட்டு அசாதியாக இருப்போமே, ஆனால் நாம் கைவிடப்பட்டு போய்விடுவோம் என்கின்ற அந்த காரியத்தை நாம் மனதில் வைத்தவர்களாய் அவருடைய வருகைக்கு, பரலோகத்துக்கு, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை 2026 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் நம்ம அறிந்திருக்கிறோமா என்று பார்க்கும்படி அழைக்கப்படுது. இன்னைக்கு அநேக நவீனமான காரியங்கள் வந்து விட்டது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் அறியாதபடி இருப்போமேனால் கொடூரமான காலகட்டத்துக்குள் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு பேசுவாரானால் அவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்து என்னை எமது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவோமானால் நம்மை பாவத்தை மன்னித்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும். மனம் திரும்புதல், மதம் மாறுதல் கிடையாது. வேதம் தெளிவாக சொல்லியிருக்கு, மனம் திரும்புதல். ஒரு பாவ கட்டுக்குள்ள இருந்து நம் மனம் திரும்பணும். ரட்சிப்பின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். மன்னிப்பு, பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளணும். மனம் மாறுதுனால் பாவ மன்னிப்பு உடனே, மனம் மாறின உடனே பாவ மன்னிப்பை நம்ம விஷயத்தை பெற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இதை அறிந்து கொண்டோமானால் போதும். ஒருவேளை இந்த காரியத்தை நான் அறியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேத புத்தகத்தை வாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, எருசலேம் துவங்கி உலக நாடு முழுவதும் இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் மனம் திரும்புதலையும் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரை சுவிசேஷத்தை நீர் அனுப்பினர். ஆண்டவரே, நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவும் மனம் மாறவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.